வணக்கம். தினத்தகவலின் இன்றைய நிகழ்வுகளை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். நீர்நிலைகளில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் ரசாயன கழிவுகளால் நீர் ஆதாரம் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்துள்ள ஏலக்காய்மங்கலம் கிராமம் இயற்கை வளங்களும் நீர்நிலைகளும் நிறைந்த பகுதியாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கிராமத்தின் நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் மற்றும் லாரிகளில் தினந்தோறும் கொண்டுவரப்படும் ஆயிரக்கணக்கான லிட்டர் கழிவுநீர் சட்டவிரோதமாக ஏரி மற்றும் நீர்நிலைகளில் கொட்டப்படுவதாகவும், இந்த நச்சு கழிவுநீர் கழிவுகளால் பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கிய ஏரி மாசடைந்து ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த தண்ணீரை குடிக்கும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மாற்று வழியின்றி மாசடைந்த நீரையே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். பேர் ஏலக்காய்மங்கலம். நாங்கள் இங்கே 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இந்த கழிவு நீர் ஏரியில் கலக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லார்கிட்டையுமே போய் மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் முதற்கொண்டு இங்கே பார்த்தாங்க. ஒரு நாள் பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் இப்பயும் திரும்ப ரீசெண்டாகவும் போய் மனு கொடுக்குறோம். யாரும் எதுவும் பார்க்கல. நாங்கள் இந்த கழிவுநீர் ஊற்றுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் பேசல. இந்த கழிவுநீர் ஏரியில் தான் போய் கலக்குது. ஏரியில் கலக்கிறதுனால நாங்கள் இந்த விவசாய தொழில் தான் பண்ணுறோம். எங்கள் ஊர் சின்ன ஊர் தான். 600 மக்கள் தான் எங்கள் ஊரில் வசிக்கிறாங்களே. அந்த கழிவுநீர் ஏரியில் ஊற்றுறதுனால அந்த விவசாயம் பாதிக்கப்படுது. எங்களுக்கு நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் நோய், ஸ்கின் அலர்ஜி. எல்லாருக்கும் ஸ்கின் அலர்ஜி. எங்கள் ஊரில் போய் ஹாஸ்பிட்டலில் போனால் ஏன் எங்கள் ஊரில் மட்டும் இவ்வளோ ஸ்கின் அலர்ஜி சொல்கிறீங்க இது மாதிரின்னு கேட்குறாங்க. கேட்டால் எல்லாம் இந்த கழிவுநீரால் தான். நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு இப்போ தயாராக இருக்கிற மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிகாரிங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வண்டிங்களை யார் யார் கழிவுநீர் ஊற்றி வச்சுருக்குறாங்களே அந்த தண்ணிங்களை எடுத்து ஊற்றி 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 டெய்லி ஒரு நாள் தவறாமல் இது மாதிரி பள்ளம் சேர்ந்து சேர் அதிகமாக சதவீதி அதிகமாகி நம்ம ஃபுல்லாக எங்களுடைய ஏரியில் தான் போகுது. ஏரியில் போனோமே கழனி காடு கழனியில் அந்த தண்ணி தான் நாங்கள் பயிர் வைக்கணும். அந்த தண்ணி பயிர் வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? எங்கள் உடம்பு நல்லா கெட்டு போகிறது தான் செய்யுது. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து நீங்கள் ஒரு எல்லா இடத்துலையும் சொல்லி பெரிய பெரிய அதிகாரிகிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுங்க. இல்லைன்னா நாங்கள் போராட்டம் நடத்துக்கு தயாராக இருக்கிறோம். எப்போ போராட்டம் நடத்த மக்களை எல்லோரும் கூட்டி உடனே போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். போராட்டம் பண்ணுவோம். பண்ணாதான் போராட்டம் பண்ணாதான் இப்போ எல்லாத்துக்குமே போராட்டம் தானே. சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நாங்கள் போராட்டம் பண்ணி தானே ஆகணும். போராட்டம் பண்ணாதான் மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? போராட்டம் பண்ணலைன்னா நடக்கலையே. நாங்கள் தனி நபராக போனாலும் நடக்க மாட்டேங்குது. 20 பேர் 10 பேர் கூட்டம் போனாலும் நடக்க மாட்டேங்குது. அதில் 1000 பேர் சேர்ந்தாலும் அப்போ தான் இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வருதுங்களா. போராட்டம் தான். இந்த விவகாரம் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வருவாய்த்துறை, பேரூராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு திமுக, வி.சி.க. உள்ளிட்ட அரசியல் செல்வாக்கு மிகுந்த நபர்களின் ஆதரவு இருப்பதாகவும் பொதுமக்கள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். ஏலக்காய்மங்கலம் கிராமத்தில் நீர்நிலைகள் மாசடைந்து வருவதாக எழுந்துள்ள இந்த புகார்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். சட்டவிரோதமாக ரசாயன கழிவுகளை கொட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுத்து கிராம மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.